10 நிமிடத்தில் வீட்டில் இருந்தே புது சிம் கார்டு வாங்கலாம். இதுக்கு வந்து ஏர்டெல் ஒரு ஆப் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்மார்ட் ஃபோனே வீட்டில் இருந்து வாங்குற மாதிரி இன்ஸ்டாமார்ட் வந்து பண்ணியிருந்தது முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து சிம் கார்டையும் வீட்டில் இருந்தே 10 நிமிஷத்தில் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். ஏர்டெல்லும் பிளிங்கிட் அப்படின்ற இன்ஸ்டன்ட் ஷாப்பிங் ஆப்பும் சேர்ந்து இந்த கொலாபரேஷனை பண்ணியிருக்காங்க. இதில் சிம் கார்டு டெலிவரி பண்ணுறதுக்காக ₹45 ₹50 போல் டெலிவரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சிம் கார்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துட்ட அப்புறம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆதார் பேஸ் பண்ணி ஒரு லிங்க் வச்சு சிம் கார்டை வீட்டிலேருந்து நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே வோடஃபோன், ஏர்டெல்லாம் வந்து மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிக்கு ஆல்டர்னேட் சிம் வாங்குறதுக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற சர்வீஸை வந்து ½ அன் ஹவரில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் புது சிம் கார்டுக்கு இன்னொரு ஏஜென்சி வழியாக டைரெக்டாக கொடுக்கறது இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் டெலிவரி பண்ணுறதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டாமார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட அதுக்கடுத்து ஜெப்டோ, ஃப்ளிப்கார்ட்டோட ஆப் எல்லாருமே வந்து பிளிங்கிட் எல்லாருமே வந்து இப்போ வீட்டிலேருந்தே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கிற மாதிரி ஒரு வசதி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இப்போ சிம் கார்டையும் வீட்டில் இருந்தே வாங்கிக்கலாம். இது எந்தெந்த ஊரில் இருக்குன்னா, இப்போதைக்கு வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், நொய்டா, டெல்லி இது மாதிரி 16 சிட்டிஸில் மட்டும், புனே அது மாதிரி 16 சிட்டிஸில் மட்டும் முதல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மற்ற சிட்டிஸ்க்கும் விரிவாக்குவோம், இந்தியா பூரா விரிவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைமில் சிம் கார்டு வாங்கணுன்னா பிஎஸ்என்எல் இவங்கெல்லாம் இருந்த டைமில் மட்டும் போயிட்டு 2 நாள் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் திருப்பி அது கொண்டு போய் கொடுத்தாக்கா 1 வாரம் 10 நாள் கழித்து தான் வந்து சிம் கார்டே கிடைக்கும். சில டைமில் 1 மாதம் காத்திருந்தது கூட இருந்திருக்கு. அப்புறம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏர்டெல் இது மாதிரி ஏர்செல் இவங்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் ப்ரைவேட்டைஸ் ஆனதுக்கப்புறமா 2 நாளில் சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருந்தது. ஜியோ வந்தப்புறம் உடனே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது சிம் கார்டை வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. இந்த குயிக் காமர்ஸ் ஆப்ஸ் வந்து முதல்ல ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சசரிஸ் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டாண்டு, அப்புறம் இயர்ஃபோன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் சிம் கார்டே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கமாடிட்டி ஆகிட்டுருக்கு, சாதாரணமான எல்லா பொருளையும் மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னு போன வீடியோலையும் சொல்லியிருப்போம். அதோட கடைசியாக மிச்சமாக இருந்தது சிம் கார்டு வாங்குறது மட்டும்தான். இப்போ சிம் கார்டையும் வீட்டிலேருந்து வாங்கிக்கும் போது ஸ்மார்ட் ஃபோனோட அது மேலே இருந்த க்ரேஸ் வந்து குறையிறதோட இந்த கமாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் இதுவும் இன்னொரு சாதாரணமான பொருள் தான் அப்படின்ற இடத்துக்கு வர்ற சைக்கிள் வந்து முழுசாக முடிஞ்சிருக்கு. இது மாதிரி வீட்டிலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறத பற்றியும், அதே மாதிரி சிம் கார்டு வாங்குறது, ஆக்சசரிஸ் வாங்குறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இதே மாதிரி காம்போனன்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? ஆக்சசரிஸ் அப்படின்றதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் பாசரவணன். இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.